சென்னை கீழப்பாக்கம் வில்லிவாக்கம் இணைப்பு சாலையில் டிரான்ஸ்பார்மர் அருகாமையில் போடப்பட்டுள்ள இன்டர்நெட் கேபிள் மற்றும் மின் ஒயர்களால் மின்கசிவு ஏற்படும் அபாயம் உள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். சென்னையில் பருவமழை துவங்கியிருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதியில் மாநகராட்சி ஊழியர்கள் சார்பாக 22,000 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு தற்பொழுது தூய்மைப்படுத்தும் பணியிலும் மற்றும் இந்த மழைநீர் அதாவது சுத்திகரிக்கும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது நாம் கீழ்ப்பாக்கத்திலிருந்து வில்லிவாக்கம் செல்லக்கூடிய சாலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோமானால் இங்கே இருக்கக்கூடிய மின்மாற்றிக்கு கீழே பார்த்தோம்னால் இன்டர்நெட் ஃபைபர் கேபிளும் அது மட்டுமல்லாமல் மின்சார கேபிளும் தரையிலே விழுந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக இந்த மின் பகிர்மான பெட்டிக்கு அருகாமையிலேயே சேரும் சகதியுமாக பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய நிலையும் வாகன ஓட்டிகள் இதை கடந்து செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டு வருகிறது. இதனால் மின்சார கசிவு ஏற்பட்டு ஏதாவது உயிர் சேதம் ஏற்படுமா என்ற அந்த அபாயத்துடனே இப்பகுதியிலிருந்து கடந்து செல்கின்றனர். இது குறித்து எந்த ஒரு அதிகாரிகளும் அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு நபர்களும் இந்த பகுதியில் இது பார்க்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டானது வைத்திருக்கின்றனர். குறிப்பாக இது போன்று தரமற்ற முறையிலும் அபாயகரமான முறையிலும் இந்த மின் ஒயர்கள் மற்றும் இந்த கேபிள் ஒயர்கள் தண்ணீரில் இருக்கும் அளவிற்கு வெளியே செல்வதால் மிகுந்த அச்சத்துடனே இப்பகுதிவாசிகள் கடந்து செல்கின்றனர். இங்கே ஒரு நபர் செல்லக்கூடிய காட்சி பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவங்க கடந்து செல்லும் போதே அந்த தண்ணீரை கடந்துதான் அவர்கள் இந்த சாலை ஓரத்தில் நடந்து செல்லக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது. இத்தகையான சூழலில் ஏற்கனவே கடந்த மழையின் போது தூய்மை பணியாளர்கள் மின்சாரம் தாக்கி பாதிப்புக்குள்ளான சம்பவத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் கடந்த முறை ஒரு சிறுவன் மின்சாரமானது தாக்கப்பட்டிருந்தது. இது போன்ற ஒரு சம்பவமானது மீண்டும் சென்னையில் அரங்கேறாமல் இருக்க உடனடியாக மாநகராட்சி நிர்வாகிகள் மற்றும் மின்வாரியத்துறை அதிகாரிகள் இது போன்ற அனைத்து மின் பகிர்மானங்கள் மற்றும் மின்பெட்டிகள் வைத்திருக்கக்கூடிய பகுதியை கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.